0. Take your tea, take a tea. Yeah. தண்ணி பைப்லேயே ப்ரோஸ் ஆகி நின்றுமா இந்த இதில். ரூமை செக்இன் பண்ணிவிட்டு கடைசியாக வந்தாச்சு. பேங்காங் லேக்கிட்ட போகிறோம் தெரியுதா. இப்போது -3 இருக்கு. சுரேஷ் அண்ணால என்னோட வயசு தான் அவருக்கு. ஆமாம் பார்க்குறது இல்லை 1 year. It is awesome, lovely. Once in a lifetime, everyone should come and enjoy this beautiful, awesome location. ஓகே, எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஃபைனலாக இன்னைக்கு பேங்காக் லேக் போகிறோம். Bye bro. ஓகே, ஒரு வழியா ரூம்ல இருந்து இது பண்ணி கிளம்பியாச்சுங்க. பட் நேற்று நைட்டு நானும் தருணும், இந்த தருண் பின்னாடி உட்காந்துருக்கான், காட்டுறேன். கடல் நின்று வாண்டோடக்காண்டி போனோம், மிஸ் பண்ணிட்டோம் உங்களை. இங்கனுக்குள்ளதான் இருக்கும், ஒரு ஜஸ்ட் ஒரு 600-800 meters தான். மேப் இருந்துமே எங்களுக்கு அந்த இதை இது பண்ண முடியலங்க. நைட்டு எங்க சைடுடா மறுபடியா சுத்திக்கிட்டு இருக்கோம். அதான் ஜஸ்ட் 600-800 meters தான். ஃபுல்லா அந்த இடம் வழி இதான் ஆயிடுச்சுங்க. ஒரு கான்டினென்ட் ஆப்பிரிக்கால இருந்து, அதாவது இந்தியா தான் அது, இந்தியன் கான்டினென்ட் வந்துட்டு ஆப்பிரிக்கன்ல இருந்து டிட்டாச் ஆயிட்டு இங்க இந்த ஏசியன் கான்டினென்ட்டோட மெர்ஜானப்போ உருவான பீக்ஸ் இதெல்லாம். இப்ப நம்ம இருக்கிறதே அதுதான். இன்னும் இந்த பேங்காக் லேக் வந்துட்டு சால்ட்டி வாட்டர், சால்ட்டி லேக். வேர்ல்டு லேக் கொஞ்சம் தாங்க சால்ட்டி லேக் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த சால்ட்டி லேக் வந்துட்டு பேங்காக் லேக். தெரியல. நைட் இங்க தான் நின்றுட்டு இருந்தோம். இதெல்லாம் மில்லியன்ஸ் இயர்ஸா நடந்துகிட்டு இருக்கும். நம்ம சொல்ற மாதிரி டக்குன்னு அது வந்துடாது. மில்லியன்ஸ் இயர் ஆகும். ஓகே, விண்டர் வந்துட்டோம். நம்ம முன்னாடி போவோங்க. ஓகே, சரியான ரோடுங்க. ரூட் மாத்தி விட்டுருக்காங்க.
சூப்பரா இருக்குங்க. நைட்ல தெரியல, நைட்ல வந்தனால அந்த அந்த இதுல ரோடு ஒட்டி வந்தோம், நம்ம மலையை ஒட்டி. ம் இதுதாங்க, மண்ணு வேணுமா மண்ணு இருக்குது, ஆஃப் ரோடு வேணுமா ஆஃப் ரோடு இருக்குது, பனி வேணுமா பனி இருக்குது. ஆ, என்ன கேக்குறீங்களோ எல்லாமே இருக்குங்க. கண்டிப்பா நீங்க வாங்க. யாரு அங்க பாக்குறாரு? ஒரேதான். நம்மளுக்கே ரொம்ப ஸ்லிப் ஆகுதுங்க. கால்ல ஓகே, மேனேஜ் பண்ணியாச்சு ஏதோ. அந்த இது பாருங்க, இந்த ஹிமாலயில அப்படி நின்றுட்டு போறது தாங்க. ஐயோ, ஃபுல்லா நான் நின்றுட்டு தான் போயிட்டு வந்தேன் நேற்றுலாம். அந்த பேக் பெயின் எதுவும் வராது, நம்மளோட முட்டி சஸ்பென்ஸ் கொஞ்சம் இருக்கும், எதுவுமே இல்லைங்க. மச்சா பண்ணிடலாங்க.
Sit down. What's up? Go. என்னாச்சு? சரி ரோடு சரியான ரோடுங்க. வீடியோட இருக்கா? வீடியோட ரோடு எப்படி இருக்கு பாரு. ரோடு இப்படிதாங்க இருக்கும். வந்துருச்சு. நான் வந்துட்டு இந்த ட்ரிப்புக்கு செலவு பண்ணது கொஞ்சம் நான் யோசித்தேன். இப்ப இருக்க இந்த ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு. பட் ஆனா ஒருத்தங்க பாருங்க, லிட்டரலி ஒரு மலையில லிட்டரலி இல்ல மலையிலேயே வேறு போட்டு வச்சிருக்காங்க. செம்மையா இருக்கு பாருங்க. பாவம் இருக்கு, கொஞ்சம் லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதுல சரி பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு எந்த வண்டியில என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் அவங்களுக்கு பேக்கப்புக்கு எல்லாமே இருக்கும்ல. ஸோ அது நைஸ்ல. இப்போ நம்ம அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பட் இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். தனியா நம்ம வந்து நம்மளோட இது பண்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பட் இப்படி இப்போ டக்குன்னு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம மாதிரி ஒரு ஆளுங்கன்னா ஏதோ ஒன்று இது பண்ணி சமாளிச்சிடலாம். பட் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா வர்றாங்க, அவங்களுக்கு வர்றதில்ல ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நினைச்சு பாருங்களேன் அவங்களோட கஷ்டம் எப்படி இருக்கணும். என் பொண்ணு அவரும் கிடைக்காது, பொண்ணு கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது, சும்மா இங்க நின்றுதான் இருக்கணும். இல்லை நீ வந்தாங்கன்னா யாராவது இந்த மாதிரி டெம்போல ஏற்றி விடணும். நைட்டு தங்க போறதுதான் பெரிய டாஸ்க்குங்க. பாருங்க ஃபுல்லா கல் அங்க நின்றுகிட்டு இருக்கு, தெரியுதா? இது எப்போ விழுகும்னே தெரியாது, பட் ஆனா இது விழுந்துகிட்டே இருக்கும். இந்த இது எனக்கு தெரிஞ்சு ஏன் வைக்கிறாங்கன்னா இதுல பட்டப்படி கிட்ட தெரிச்சிருமா, அதுக்குதான் இப்படி வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. வீடியோ 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 எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்கங்க குத்தி நிக்குதா.
தண்ணி கம்மியா போகுது, பட் அதுக்கு அந்த சைடு தண்ணி நிறைய போகுது. கூட்டிட்டு போனீங்களா? அதனாலதான் ஆச்சுங்க. அப்படியே சொல்றாங்க. அப்படி இருக்கு. வாங்க இறங்க இறங்கி பார்க்கலாம். அதுதான் நிக்கிறாங்க எல்லாரும். கண்டிப்பாக்கா. இது இண்டஸ் வாட்டரா? நல்ல எக்ஸ்பென்ஸ். வயசு இருக்கப்பே வந்துருங்க. வயசு இல்லாட்டி அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த கப்புள்ஸ் கொஞ்சம் கல்யாணம் முடிச்சுட்டு இந்த சில்ட்ரன்ஸ் இருக்க ஏஜ், சைல்டு இருக்க ஏஜ், அந்த ஏஜ்ல வர்றவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இது பண்றாங்க. இங்க பாரு. வா, ஆண்டி சரியான ஆண்டி. இங்க 2 பேரும் உங்க போய் உட்காந்துருக்காங்க. இங்க பாருங்க உட்காந்துருக்காங்க. தெரியுது உங்களுக்கு? அங்க உட்காந்துருக்காங்க. போட்டோ ஷூட். ரோடு இங்க அப்படிதாங்க. பார்த்தீங்களா, வண்டி சுத்தமா மூவே ஆகல. அப்புறம் இறங்கி கேமரா வேற ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஆஃப் ஆயிடுச்சு. இல்லை நான் ஆஃப் பண்ணிட்டேன். பதட்டத்துல என்ன பண்றது தெரியாது இறங்கணும். இங்க பாருங்க, இங்க உட்காந்து இங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஒர்க்கு இது என்னப்பா? நம்ம அசால்ட்டா டபுள்ஸ் வச்சு சுத்திடுவோம்.
அப்படி இல்லை, நான் உங்களுக்கு அந்த கிளிப்பையும் போட்டு விடுறேன், லாக்கான கிளிப்பையும். இப்பதாங்க இன்ஜினோட ஹீட்டே வந்ததுல இருந்து நான் ஃபீல் பண்றேன் இந்த இந்த ஆஃப் ரோட்ல தான். இதுவரைக்கும் இந்த வண்டி ஓட்டி 3 நாள் ஆச்சு. 3 நாள் இந்த வண்டி தான் ஓட்டுறேன். பட் ஆனா இன்ஜின் ஹீட்டு ஃபீல் பண்ணவே முடியலங்க. இப்பதான் ஃபீல் பண்றேன் நானு. ஏதோ தண்ணில கல்லாம் அடிச்சுக்கிட்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காண்டிதான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியான ரோடு? ஒரு வழியா ஒரு வழியா டேட்டாஸ கொஞ்சம் இது பண்ணிட்டு ஸ்வீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அங்க பாருங்க பேங்காக் லேக். பட் ஆனா -1ங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. மணி 4:30, -1. உங்களுக்கு நான் இறங்கி காட்டுறேன் நானு. கையெல்லாம் ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நான் கிட்டத்தட்ட ரொம்ப நேரமா ஷூட் பண்ணதே இல்லை. ஏன்னா ஸ்டோரேஜ் இல்லையா வந்தாச்சுங்க. கையெல்லாம் ரொம்ப ஆக்சுவலா கர்துங்கால ஸ்னோ இருந்துச்சு சுத்தி. அதுல கூட 10 கூட மேனேஜ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். பட் இது புரியல. கடவுதா இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ டெம்பரேச்சர். ஜீரோ. நான் பாக்குறப்ப -1, 0. இதெல்லாம் நான் வீடியோட பார்த்தது ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறேன். ஆனா வர்றப்போ ரோடு சரியான ரோடு, ஆஃப் ரோடு. என்ன ஐயோ, மொபைல்ல எடுத்து வச்சிருக்கேன் நான் இடையில இது பண்ணி விடுறேன்.
பாதி ஃப்ரோசன் ஆகி பாதி இதா இருக்கு, உள்ள இருக்கு. பாதி ஐஸ் இருக்குது, வாட்டர் ஃபுல்லா இதா இருக்கு. பாருங்க, கார்னர்ல மட்டும் தண்ணி ஃப்ளோ ஆகுது, நடுவுல ஐஸ் கட்டி. குரு டக்கு 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 டக்கா என்னன்னு தெரியல. என் வாழ்க்கையில ஏறு வளர்ந்தத இன்னைக்கு தாங்க நான் பாக்குறேன். ஆனா வர்றப்ப ஃபுல்லா இன்னும் சொல்றேன். பாருங்க, இங்க ஃப்ரோசன் ஆகி கெட்டியா இருக்கு, அங்க வாட்டர் தெரியுது பாருங்க, இந்த சைடு வாட்டர். இங்கிட்டு ஃப்ரோசன் ஆயிடுச்சு, அங்கிட்டு வாட்டர். கீழே இறங்கிட்டு இது பண்ணலாம். ப்ரோ ஆக்சுவலாக பேங்காங் லேக் வந்தாச்சு. அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பாதி ஃப்ரோசன், இங்கிட்டு ஃபுல்லாக ஃப்ரோசன் ஆகிருக்கு, அங்கிட்டு ஃபுல்லாக அங்கே உங்களுக்கு கலர் சேஞ்ச் தெரியுதான்னு தெரில. பட் அங்கிட்டு இருக்குது வாட்டர், இங்கிட்டு இருக்குது ஐஸ். இங்கே தாங்க ஸ்டே பண்ண போகிறோம். இந்த டென்ட்டு பேச முடியல. இந்த டென்ட்டு தான். -1 இருக்கு. நல்லா இருக்கு, கை வச்சிருக்குது. अच्छा हूँ कोल्ड एकदम. हाँ गौतम अन्ना. பேக்கோட வந்து எடுத்துக்கலாம். ரூம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கான ரூமை செக் பண்ணுவோம். பட் ஆனால் இங்கேருந்து பார்த்தாலே லேக்கு அழகாக தெரியுதுங்க. பாருங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாத்ரூம் செக் பண்ணுவோமா? தண்ணி வராதுன்னா ஃபுல்லாக தண்ணி ஃப்ரோசன் ஆகிருக்கு. தண்ணி பைப்லேயே ஃப்ரோசன் ஆகி நின்றுமா இந்த இதில். ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக வந்து ஸ்டே பண்ணுங்கள். இங்கே எங்கள் ரூமை செக்இன் பண்ணிவிட்டு கடைசியாக வந்தாச்சு. பேங்காங் லேக் கிட்டக்க போகும். இப்போது -3 இருக்குது. மணி என்ன 6:30 இருக்கும். நான் 5:30 4:30க்கே -0 இருந்துச்சு, -1 0ல் இருந்துச்சு. இப்போ -3. நைட்டெல்லாம் -18 போகும்னு சொல்கிறாங்க. நாங்கள் இந்த காட்டேஜில் தான் தங்க போகிறோம். உள்ளெல்லாம் ஒன்றும் குளிர் தங்குற மாதிரி எதுவும் இல்லை. நம்மளோட இது ப்ளஸ் பிளாங்கெட் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அவரே சொல்கிறாரு அது ரொம்ப குளிரும் பார்த்து. அவர் தான் உங்களுக்கு அவர் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன். ஒரு 3J டூர் ஆர்கனைசேஷன்.
போடுறேன் அவரோட கான்டென்ட் எல்லாமே. கண்டிப்பாக இது பண்ணுங்க. அவரு பாய் துரேந்தர் ஃப்ரோசன் லேக் இது பண்ண முடியல, பேச முடியல, பட் கையெல்லாம் ஃப்ரோஸ் ஆயிடுச்சுங்க. அங்கே நடுவில் ஒரு நாய் படுத்துருக்கு, 2 குட்டி நாய் அங்கே போய் நடுவில் நாய் படுத்துருக்குங்க. இருங்க கொஞ்சம் இங்கிட்ட போய் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு க்ளவுஸ் மாட்டிக்கிறேன். க்ளவுஸ் மாட்டாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இங்கே பாருங்க, தெரியுதா? இது ரன்னிங் வாட்டர், இது போயிட்டு அங்கே பாருங்க, அது ஃபுல்லாக ஃப்ரோஸ் ஆனது. இதில் டக்கெல்லாம் வந்து ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ப்ரோ அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறீங்களா? யா நாங்களும் வச்சுக்கிறோம். போடுங்க. இது என்ன அது? டிஜே மினி. இது என்ன டிஜே மினியா? ஆமாம், நாங்களே லான்ச் பண்ணோம். ஓகே, இது எந்த மாதிரி? மினி கேமரா. அப்படியே ஃபோட்டோ எடுங்க. லைட் அடி. கரெக்டாக இருக்கா? ஏய் இங்கே பாரு, அது பாருங்க வீடியோ கேமரா, குட்டி கேமரா. இங்கே பாருங்க வீடியோ வ்ளாக் பண்ணார் அவர். இப்போ ஓடு வாய்ஸ் போட வாய்ஸ் கேட்கும். மம்மி கூட எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுங்க ப்ரோ. இங்கே ஃபோனு ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. இது வீடியோ கால் பேசினு இருக்கா? இது இதோட ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சுல, அங்கே மாற்றினேன்ல, கேமரா ஆனவே இல்லை, ஏறிச்சு. கொஞ்சம் ஒரு 90 GB ஃப்ரீ பண்ணி வச்சுருக்கேன் நான். எப்படி இருக்குண்ணா ரவி அண்ணா? How is it weather today? How is it place today? It is awesome, lovely. Okay. Once in a lifetime, everyone should come and enjoy this beautiful, awesome location. Yeah. சுரேஷ் அண்ணா, சுரேஷ் அண்ணா இல்லை, என்னோட வயசு தான் அவருக்கு. ஆமாம் பார்க்குறது இல்லை 1 year இல்லை கவர் பண்ணிக்கலாம். ஓகே, அவங்க யார் இருக்காங்க அந்த பக்கம்? ஆமாவா, நம்ம பேசுகிறோமா? Video பண்ணிட்டு. ஓகே தேங்க்ஸ். நம்ம ப்ரோ கௌதம் நல்ல பையன். ஓகே, சொல்ல சொன்னார். இதுக்கு 1000 rupees கொடுத்தாரு. அவரு தான் 2000 rupees கொடுத்துருக்காரு, நான் அவருக்கு கொடுக்கணும். அதாவது அந்த இதுக்கு நல்ல பையன் சொன்னதுக்கு, அப்புறம் நம்பிக்கையான பையன் சொன்னதுக்கு, அப்புறம் என்ன சொல்லுங்க, வல்லவர், எதையுமே ஈஸியாக செஞ்சிருவாரு. அப்புறம் போதுமா 1000 தான். ஓகே அக்கா, ஹாய் டீச்சர் இவங்க. கௌதம் ப்ரோ ரைடர் தெரியுமா? அப்புறமா லைக் இட் இஸ் வெரி ஆசமா இருக்கு, வைல்ட் அட்வென்ச்சர். ஸோ எவ்ரிவன் ஹஸ் டு கம் அண்ட் விசிட் திஸ். யா, who is missing? She is missing now. இருமா ஒரே நிமிஷம் முடிச்சறோம். இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குங்க லேக்கு. Hi, my friend. Hi. He rides really well. Best adventure, best ride. My pillion rider. Yeah. Enjoy பண்ணு. Really nice. Thank you. ஹாய் எவ்ரிவன், சூப்பரா இருக்கு பிளேஸ். எல்லாரும் லேக் வாங்க. கௌதம் சூப்பர். சொல்ல எல்லாரும் நீங்க சொல்ல நகரம் சொல்ல ஜஸ்ட் இந்த பிளேஸ் எப்படி ஆசம்ங்க, சூப்பருங்க. வாங்க எல்லாரும் வாங்க. நல்ல ஒரு த்ரில்லிங்கான ரைடு, ஒரு நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லைஃப் இருக்கும். அது கிரேட் மெமரிஸ் இன் आवर லைஃப் டைம். ஓகே பை. இல்ல ப்ரோ, இங்கிட்டு வாங்க. ஃபோட்டோ எடுங்க. போட்டோவா? இருட்டில் தான் வேணும் உங்களுக்கு.
நான் தெரிஞ்சிட்டேன்டா ஏய் தெரியுது. நான் தெரியலடா இது நான் லைட் அடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிளாஷ் அடிக்கிறேன். இவர் தெரியலவே இல்லை. நீங்களும் இவரா தெரியல. எனக்கு நானும் தெரியல. என் பல்லு மட்டும் தான் தெரியுது. ப்ரோ மச்சான் ஃபோட்டோ எடுங்க இதில். இருங்க